இப்பொழுது நாம் நவகிரகங்கள் உள்ள தலங்களும் அதன் சிறப்புகளையும் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் குறிப்பாக கும்பகோணம், மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளை சுற்றி அமைந்துள்ள 9 கோவில்களும் நவகிரகங்களின் தோஷங்களை போக்கும் தலங்களாக கருதப்படுகிறது. சூரியனார் கோவில் திங்களூர், வைத்தீஸ்வரன் கோவில் திருவெண்காடு, ஆலங்குடி, கஞ்சனூர், திருநள்ளாறு, திருநாகேஸ்வரம் மற்றும் கீழப்பெரும்பள்ளம் ஆகிய இந்த 9 கிரகங்களுக்குரிய சிறப்பு ஸ்தலங்கள் ஆகும். நவகிரக தலங்கள் மற்றும் கிரகங்கள். சூரியனார் கோயில் உள்ளது தஞ்சாவூர். சந்திரன் திங்களூர், தஞ்சாவூர்ல திங்களூர்ங்கிற ஊர்ல இருக்கு. செவ்வாய் வைத்தீஸ்வரன் கோவில். புதன் திருவெண்காட்டுல உள்ளது. குரு ஆலங்குடி தஞ்சாவூர்ல இருக்கு. சுக்கிரன் கஞ்சனூர், இதுவும் தஞ்சாவூர்ல இருக்கு. சனி திருநள்ளாறு, இது காரைக்கால்ல. ராகு திருநாகேஸ்வரம், இதுவும் தஞ்சாவூர்ல இருக்குது. கேது கீழ்பெரும்பள்ளம். தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கும்பகோணம் அருகில் உள்ள சூரியனார் கோவில் மிகவும் முக்கியமான சூரிய பரிகார தலமாக கருதப்படுகிறது. நவகிரக கோயில்களில் இதுவே முதல் கோயில். சூரிய பகவான் இத்தலத்தில் தனி சந்நிதியில் சிவபெருமானை நோக்கி காட்சியளிக்கிறார். இத்தலம் திருமண தடை மற்றும் கண் தோல் தொடர்பான நோய்களை நீக்கும் தலமாக கருதப்படுகிறது, நம்பப்படுகிறது. சூரியனார் கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நவகிரகங்களில் சூரியனுக்காக முதன்மையான ஸ்தலமாகும். சந்திரனால் ஏற்படும் தோஷங்கள், சந்திர இசை, புத்தி பாதிப்புகள் மற்றும் மன அமைதியின்மை நீங்க வழிபட வேண்டிய முதன்மை பரிகார ஸ்தலம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் அருகே உள்ள திங்களூர் கைலாசநாதர் திருக்கோவிலே ஆகும். இங்கு சந்திரன் சிவனாரை வழிபட்டு தன் சாபம் நீங்க முக்கிய சந்திர பரிகார ஸ்தலங்களில் திங்களூர் கைலாசநாதர் கோயில் நவகிரக ஸ்தலங்களில் சந்திரனுக்கு உரியது. சந்திரன் வழிபட்ட தலம். இங்கு சந்திரன் சந்திரேஸ்வரராக காட்சியளிக்கிறார். செவ்வாய் நவகிரக ஸ்தலங்களில் செவ்வாய் கிரகத்திற்கு உரிய முதன்மை ஸ்தலமாக நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழிக்கு அருகில் உள்ள வைத்தீஸ்வரன் கோயிலாகும். செவ்வாய் தோஷ பரிகாரம் மற்றும் திருமண தடை நீங்க முருகப்பெருமானை முத்துக்குமார சுவாமி வழிபடவும் பக்தர்கள் இங்கு வந்து செல்கிறார்கள். வைத்தீஸ்வரன் கோயில் பிரதான ஸ்தலமாகும். வைத்தீஸ்வரன் கோவில் நாகப்பட்டினம் மாவட்டம். இங்கு செவ்வாய் பகவான் முருகனுக்கு பின்னால் ஒரு கையில் வேலுடன் தனி சன்னதியில் உள்ளார். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் செவ்வாய்க்கு அதிதேவதை முருகனாக கருதப்படுவதால் பழனியும் செவ்வாய் வழிபாட்டுக்கு ஏற்ற ஸ்தலமாகவே கருதப்படுகிறது. திருவெண்காடு தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழிக்கு அருகில் அமைந்துள்ள புகழ்பெற்ற புதன் ஸ்தலமாகும். நவகிரக தலங்களில் கல்வி, புத்தி, கூர்மை மற்றும் பேச்சு திறனுக்கு அதிபதியாக புதன் பகவானுக்கு உரிய ஸ்தலம் இது. இங்கு சிவனார் அகோர மூர்த்தியாகவும் புதன் பகவான் தனி சன்னதியிலும் அருள்பாவிக்கின்றனர். திருவெண்காடு சீர்காழியிலிருந்து சுமார் 12 கிலோமீட்டரில் உள்ளது. குருஸ்தலம் தமிழ்நாட்டில் உள்ள மிக முக்கிய குருஸ்தலம் ஆலங்குடி ஆபத்சாகேஸ்வரர் திருக்கோயில் திருவாரூர் மாவட்டமா. நவகிரக தலங்களில் ஒன்றான இது குரு பகவான் வழிபட்ட தலமாக போற்றப்படுகிறது. இங்கு உள்ள தட்சிணாமூர்த்தியை குருவாக வழிபடப்படுகிறார். வியாழக்கிழமைகளிலும் குரு பெயர்ச்சியின் போதும் மஞ்சள் நிற மலர்கள் ஆடைகள் அணிவித்து வழிபாடு செய்வது சிறப்பாக கருதப்படுகிறது. ஆலங்குடி முதன்மையான குருஸ்தலம் கும்பகோணம் அருகில் உள்ளது. திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான இதுவும் குருஸ்தலமாக கருதப்படுகிறது. குரு பகவான் அருளால் கல்வி, ஞானம், செல்வம் மற்றும் திருமண பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஆலங்குடியில் குரு பெயர்ச்சி மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சுக்கிரன் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள கஞ்சனூர் தலைமை சுக்கிர பரிகார ஸ்தலமாகும். இங்கு உள்ள அக்னீஸ்வரர் திருக்கோவில் சுக்கிரனுக்குரிய முக்கிய பரிகார ஸ்தலங்களில் ஒன்றாகும். இங்கு சிவன் சுக்கிரனின் வடிவாக இருந்து அருள்பாவிக்கிறார். திருமண தடைகளை நீக்கவும் சுக்கிர தோஷங்களை போக்கவும் பக்தர்கள் இங்கு வந்து வழிபடுவார். சுக்கிரன் சிவனிடம் வரவேண்டி தவம் செய்த தலம் இந்த தலம். சிவனின் வயிற்று பகுதியில் சுக்கிரன் இருப்பதாக ஐதீகம். இது கும்பகோணத்திலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சூரியனார் கோயிலுக்கு அருகில் ஆடுதுறைக்கு
அருகிலும் அமைந்துள்ளது. சனி பகவான் சனி பகவானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட முக்கியமான தலங்களில் திருநள்ளாறு என்றதும் அடங்கும். திருநள்ளாறு தர்பாரணீஸ்வரர், திருநள்ளாறு நலநாராயண நலன் சனி தோஷம் நீங்கிய தலம். இது சனி பகவானின் மிக சக்தி வாய்ந்த தலமாக கருதப்படுகிறது. திருநள்ளாறு தர்பாரணீஸ்வரர் இந்த ஸ்தலம் 7.5 சனி மற்றும் பிற சனி தோஷங்களை நீக்கும் தலமாகவும் போற்றப்படுகிறது. ராகு கேது திருப்பாம்புரம் ராகு கேது இருவரும் ஒரே உடலில் வழிபடும் ஸ்தலமாகும். திருக்காளஹஸ்தி வாயு தலமாகவும், திருநாகேஸ்வரம் ராகுக்குரிய தலமாகவும், கீழப்பெரும்பள்ளம் கேதுவுக்குரிய தலமாகவும் கருதப்படுகிறது. ஸ்ரீ காளஹஸ்தி வாயு தலமாகவும், திருநாகேஸ்வரம் ராகுவுக்குரிய தலமாகவும், கீழ்பெரும்பள்ளம் கேதுவுக்குரிய தலமாகவும் கருதப்படுகிறது. காளஹஸ்தி வாயு தலம் ராகு கேது தோஷம் நீங்க மிகவும் சக்தி வாய்ந்த பரிகார ஸ்தலமாக கருதப்படுகிறது. சூரிய சந்திர கிரகணத்தின் போது கோயில் மூடப்படாது. திருநாகேஸ்வரம் கும்பகோணம் அருகில் ராகுவுக்குரிய பரிகார ஸ்தலம். இங்கு ராகு பகவானுக்கு அர்ச்சனை செய்வது விசேஷம். கீழ்பெரும்பள்ளம் கேதுவுக்குரிய பரிகார ஸ்தலம். கேது தோஷம் நீங்கவும் சிறந்த ஸ்தலமாகும். இப்பொழுது நவகிரக கோயில்கள் உள்ள இடங்களையும் நவகிரக கோயில்களை பற்றியும் நாம் அறிந்து கொண்டோம்.